போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இது ஒரு புது வீடியோ. இது வந்து வீக்கெண்ட் vlog. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு என்ன போஸ்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் அடிச்சிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்கள் வீடு தேடி வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சின்ன vlog-ஆக வரும். இது என்னென்னா, சாட்டர்டே வந்து நாங்கள் பிளானிங் வந்து வேறு வச்சுருந்தோம். ஆக்சுவலாக பிளானிங் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் போயிட்டு அப்படியே பிர்லா பிளானிட்டோரியம் போயிட்டு அப்படியே பட்டினப்பாக்கம் வந்து அங்கே லஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற பிளானில் இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா அங்கே பீச் கிட்டே போக முடியாது. ஃபார்முலா 3 ரேஸ் நடக்குது இல்லையா, கார் ரேஸ் நடக்குது, அந்த சைடு போக முடியாது, டிராஃபிக் அதிகமாக இருக்கும், ரூட் மாற்றி விட்டுருப்போம் அப்படின்னு சொன்னதால நாங்கள் அங்கே போகல. ஸோ பிளான் சேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்து சும்மா நம்ம அம்பத்தூர்கிட்டே ஏதாச்சும் ஒரு வேறு ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம், மதியம் லஞ்ச் தானே போகிறோம், எப்படி இருக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்தோம். சரி, நாங்கள் ஆவடிக்கு போகலான்னு நினச்சோம், காதர்பாய் போகலான்னு பார்த்தேன். சரி, இங்கே ஸ்டார் பிரியாணி பார்க்கவும் எத்தனை வாட்டி ஸ்டார் பிரியாணி பார்த்துருக்கோம், பட் உள்ளே போனதுலேயே சரி வாங்க போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்டார் பிரியாணி வந்தோம். ஸ்டார் பிரியாணி பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக ஃபுல் ஏசி, சோஃபா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் அவ்வளோ அழகாக பக்காவாக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் கார் கீழே பார்க் பண்ண முடியல, A-B பக்கத்தில் இருந்ததால ஃபுல்லாக இருந்ததால நம்ம காரை வந்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டி நம்ம காரை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணி விட்றாங்க. திரும்பவும் அவங்களே காரை நம்ம கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. சாவி கொடுத்தோம்னா அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் ஓகே, நல்லா இருந்துச்சு. பட் போயிட்டு நாங்கள் ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதை பற்றி உங்களை லாஸ்ட்டில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாட்டர்டே மற்ற லஞ்ச் வந்து ஸ்டார் பிரியாணி வந்துருக்கோம். ஸ்டார் பிரியாணி வந்து ட்ரை பண்ணது ஃபஸ்ட் டைம். ஸோ வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி சொல்லிடுச்சு, கூட வந்து ஒரு சாசி லாலிபாப். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி ஆக்சுவலாக குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் மாதிரி நம்மளை இந்த வாட்டர் பாட்டிலில் கொடுத்துட்றாங்க. நான் இது வந்து பில் பே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், பட் இது கிடையாது. பில் பே பண்ணேன். நாங்கள் 3 ஐட்டம் தான் சொன்னோம், 3 ஐட்டமே சேர்த்தே 900 ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. 900க்கு வேறு எங்கன்னா போயிருந்தோம்னா நம்ம திருப்தியாகவே சாப்பிட்டு வந்திருக்கலாம். பட் நாங்கள் டயட்டில் இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு அவ்வளோவா தெரியல. சாப்பாடு அளவு கம்மி. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சாப்பாடு சீரக சம்பாவில் தான் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சீரக சம்பாவில் கொடுத்துருந்தாங்க. பீசஸ் ரொம்ப கம்மி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்குமே அந்த ஸ்மெல் நம்ம கைவிட்டு போகல, அந்த அளவுக்கு ஸ்மெல்லாக இருந்துச்சு. டேஸ்ட்டெல்லாம் நம்ம குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மி, சாப்பாடோட அளவு கம்மி. இதுதான் ஒரு ஆள்லாம் ரொம்ப நல்லா பசியில் போய் சாப்பிட்டாங்கன்னா இது வந்து பத்தாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா இதுதான். நல்லா சாப்பிட்றோம், நல்லா பசியில் சாப்பிட போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆள் சாப்பிட முடியாது. சரி, நாங்கள் வந்து 4 பேருமே ஷேர் பண்ணி இந்த 2 சாப்பாடை சாப்பிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா பீசஸ் கூட சின்ன சின்ன பீசஸ் தான், பட் ஃப்ளஷ் அதிகமாக அதில் இல்லை, போன் தான் நிறைய. அதுதான் சொல்ல வந்தேன். மற்றபடி நம்ம கடையை வந்து நம்ம ரொம்ப இது குறை சொல்கிற மாதிரி இல்லை. நல்லா டீசெண்டாக க்ளவுஸ் போட்டு பரிமாறினாங்க. தயிர் பச்சடி, கத்திரிக்காயெலாம் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. கத்திரிக்காயும் தயிர் பச்சடி கூட ஒரு ஸ்வீட் வச்சுருக்கலாம், பிரெட் அல்வா வச்சுருக்கலாம், பட் அதுவும் வைக்கல. காலிட்ஸில் திண்டுக்கல் பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு பிரெட் அல்வா கூட கொடுத்துருவான், பட் இதில் அது வைக்கல. இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிற இடத்துல இந்த பிரெட் அல்வா ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி ஸ்வீட் ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம், பட் அதுவும் கொடுக்கல. அதான் கொஞ்சம் குறையா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சுங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். டேஸ்ட்டில் குறை கிடையாது. டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நீங்கள் அங்கே போய் சாப்பிட்லாம், பட் அதிகமாக இருக்காது, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது, என்னோடய இதுக்காக சொல்கிறேன். நீங்களாம் போய் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதிகமாக ரேட் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் சாப்பிடுவோம் அப்படின்றவங்க கண்டிப்பாக அந்த கடையை யூஸ் பண்ணிக்கலாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்படியே நீங்கள் நம்ம வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணதே இன்றைக்கி வேறு, போக முடியலன்ற ஒரு காரை வெளியில் போக முடியல. ஃபார்முலா 3 ரேஸ் நடக்குது இல்லையா, அதனால் அந்த சைட் போக முடியாது நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து பிளான் மாற்றி சரி இன்றைக்கி மதியம் லஞ்ச் வெளில போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். எங்கே வந்தோன்னா நம்ம திருமலை வயல் கிட்ட தான் ஸ்டார் பிரியாணிக்கு வந்தோம். ஸ்டார் பிரியாணி வந்து ஃபஸ்ட் டைம் இதான் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களை ஷேர் பண்ணுறேன். மற்றவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் வெளியில் நிறைய ஹோட்டல்ஸில் சாப்பிட்ருக்கோம். ஆம்பூர் பிரியாணி, இதோ ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி தான். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஓவராக இருக்குது, குவான்டிட்டி நல்லா இருக்குது. குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. காதர்பாய் பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாட் பாக்ஸில் கொடுப்பான் பிரியாணி, நிறைய இருக்கும், 2 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. திண்டுக்கல் பிரியாணியில் அதே மாதிரி தான், குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். குவாலிட்டி நல்லா இருந்தால் கூட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் அப்படி தான். ஸ்டார் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ரொம்பவே கம்மி. மட்டன் பிரியாணின்ற பேரில் ஒரு 4 பீஸ் மட்டன், சின்னதாக ஃப்ளஷ்ஷே இல்லை அதிகமாக, அதில் ஃப்ளஷ்ஷே இல்லை, கறியில் எலும்பு தான், எலும்பு அதிகமாக இருந்துச்சு.
நான் காமிக்கிற வீடியோவில் உங்களுக்கு வரும், எடுத்துருக்காங்க. நான் கூப்பிட்டே கேட்டோம், சிக்கன் பிரியாணியாச்சும் கொஞ்சம் ஓரளவுக்கு போர்ஷன் கொஞ்சம் அதுவாக இருந்துச்சு. இந்த போர்ஷன் ரொம்பவே கம்மி, மொத்தமே 700 கிராம் தான் சொல்கிறான். 700 கிராம் சொன்னால் கூட உங்களுக்கு ரொம்ப கம்மி சாப்பாடு. அது இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாசி லாலிபாப் சிக்கன் வாங்கணும். அதுவும் 290 நினைக்கிறேன். 4 பீஸ் தாங்க வச்சான். இது ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு ஸ்டார் பிரியாணியில் ரொம்ப ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இது ஸ்டார் பிரியாணி இது மேலே போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு எங்களோட தாட். கொடுத்த காசுக்கான சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டோம்னா இல்லை, ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இங்கே வந்தோன்னு நான் இங்கே ராக்கெட் தேட்டர் ஆப்போசிட்லேயே காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போகாமல் போயிட்டுமே நினச்சேன். அங்கே காலேஜ்லேயே நல்ல குவான்டிட்டி ஜாஸ்தியாக கொடுப்போம், குவாலிட்டி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அங்கே போகாமல் இங்கே வந்துட்டுமே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி ஓகே, ஸ்டார் பிரியாணி இருக்கும் போனது இல்லையே. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஆம்பியன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக வச்சுருக்கேன். ஆம்பியன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்கான். உள்ள சின்னதாக ஒரு ப்ளே ஏரியா வச்சுருக்கான். பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. பசங்களை கிட்ஸுக்கு அட்ராக்டிவாகவும் உள்ளே போகும்போது நல்லா நீட்டாக இருக்குது. ஆம்பியன்ஸில் நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கான். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரினா இதான் குவான்டிட்டி ரொம்ப கம்மி, சாப்பாடு ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தோம். அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு சொன்னேன். இதேமாதிரி நீங்களும் ஆசையாக போயிட்டு மன வருத்தத்தோடு வெளியில் வந்த ஹோட்டல் எதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டார் பிரியாணி ரொம்பவே எங்களுக்கு வந்து பிடிக்கல, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எங்களுக்கு பிடிக்கல. இது என்னோட ஒப்பீனியன். சும்மா அப்படியே வெளியில் எங்கன்னா போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்றதில்ல, போயிட்டு உங்களுக்கு எந்த இடம் போகிறோன்றதை நான் சொல்கிறேன். வீக்கெண்டோட vlog இது. நாங்கள் வந்து அம்பத்தூரில் இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு, அம்பத்தூர் ஃபுட் ஸ்ட்ரீட்டு நாங்கள் வந்துருக்கோம். புதுக்கடை தான் துணி கடை காமிச்சா சும்மா ஒரு சின்ன பர்ச்சேஸ் மாதிரி எடுத்துருக்கோம். சஞ்சித்துக்கு விநாயகர் சதுர்த்தி வந்து இல்லையா, சஞ்சித்துக்கு ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்திக்காக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தோம். அப்படியே ஐஸ்கிரீம், நான் வந்து சேமியா ஐஸ் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் மில்க் வாங்கினேன். அவ்வளோதான், சின்ன பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு சஞ்சிதா வீடியோ கவர் பண்ணுறான். நல்லா பண்ணுறான், நான் தெரியல. நல்லா பண்ணுறியா? அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபையாகவே ஆகலை எனக்கு. ஏன்னா 1000 rupees செலவு பண்ணி 4 பேருமே திருப்தியாக சாப்பிட முடியாத ஒரு இதில் வந்தோம். அது பெரிய விஷயம் இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். சரி, நிறைய பேர் தெரிஞ்சு ஸ்டார் பிரியாணின்னு போவீங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். யோசிச்சு போங்க. சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய சாப்பிட்டா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் கொடுத்த காசுக்கு. ஏன்னா நம்ம காசு வந்து சும்மா வரல, எல்லாமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் இல்லையா. அதனால சொல்கிறேன், ஹோட்டலில் போய் சாப்பிட்றது பெருசு இல்லை. நம்ம சாப்பிட்ற ஹோட்டலில் போய் சாப்பிட்றதே கொஞ்சம் இது தான். இருந்தாலும் நம்ம போய் சாப்பிட்றோம் அப்படின்னாலே அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டாலும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். இது சாட்டர்டே vlog வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சண்டே vlogல கண்டிப்பாக பார்க்கலாம். நாங்கள் சண்டே அவுட்டிங் போன vlogலாம் கண்டிப்பாக வெயிட்டிங்கில் இருக்குது. அதை வெயிட்டிஸில் போட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு என்ன போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம பெல் ஐக்கான் அடிங்க, அப்போ நோட்டிஃபிகேஷன் வீடியோ தேடி வந்துட்டு இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். டாடா, பாய்.